ஒரு கிராமத்துல பாரி என்ற இளைஞன் இருந்தான். அவனுடைய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக சென்னை சென்றிருந்தான். அந்த கிராமத்திலேயே அதிகம் படிச்சவங்கள்ல பாரியும் ஒருத்தன். அதனாலேயே அவனுக்கு அகங்காரம் கொஞ்சம் அதிகம். அவனுக்கு அவனோட ஊருக்கு வரவே சுத்தமா பிடிக்காது. ஆனா அவனோட அம்மாவுக்கு பாரிய பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அதனால ஒரு நாள், பாரிக்கண்ணா, இப்போ நீ கிராமத்துக்கு வருவ, உன்னை பார்க்கணும்னு இந்த அம்மாவுக்கும் ஆசையா இருக்கு. சரிம்மா, இந்த விடுமுறைக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி பாரியும் அந்த கிராமத்துக்கு போறான். பாரிய பார்த்த அந்த கிராமத்துல இருந்த ஒரு முதியவர், பாப்பா பாரி இப்படிதான் இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆனந்தமா கேக்குறாரு. ஆனா பாரி அந்த முதியவரை மதிக்காம அவருக்கு எந்த ஒரு பதிலையும் சொல்லாம அங்க இருந்து போயிடுறான். அதை பார்த்த அந்த முதியவருக்கு பயங்கரமா கஷ்டமாயிடுது. ஆனா பாரி அது எதையுமே கண்டுக்கல. அவனோட கிராமத்துக்கு போனதுல இருந்து பாரி அவனை மாதிரியே படிச்சவங்க கூட மட்டும்தான் பேசுவான். அவனை மாதிரியே படிச்சவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பான். அவனை விட கம்மியா படிச்சவங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, அவன் மரியாதையே கொடுக்க மாட்டான். அதனாலேயே அந்த ஊர்ல பாதி பேத்துக்கு பாரிய பிடிக்காம போயிடுச்சு. இப்படிதான் ஒரு நாள் பாரி மறுபடியும் காலேஜுக்கு போகலான்னு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது பாரியோட அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. பாரிக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா அவன்கிட்ட மருத்துவ செலவுக்கு சுத்தமா காசே இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி அம்மாவை கூட்டிட்டு போறதுன்னு அவன் பயந்து போயிட்டான். உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு ஹெல்ப் கேட்கறான். பட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி வரவே இல்லை. பாரிக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஊருக்கு நடுவுல இருக்க ஒரு மரத்துக்கடியில உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்போ அந்த முதியவர் அங்க வராரு. பாரி ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு பாரி, ஏன் இவ்வளவு சோகமா உட்காந்துட்டு இருக்க? என் அம்மாவுக்கும் உடம்பு முடியாம போச்சு. அவங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என்கிட்ட சுத்தமா காசு இல்லை. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத, என் கூட வா அப்படின்ற மாதிரி அந்த முதியவரும் அவனை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த முதியவர் இது நாள் வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த காசையும் அவர் கையில போட்டிருந்த ஒரு தங்க மோதிரத்தையும் கழட்டி பாரி கையில கொடுத்தாரு. அதை பார்த்த பாரி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான். அப்போதான் தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கறதையே அவன் புரிஞ்சுக்கிட்டான். உடனே அந்த பெரியவர்கிட்ட, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இந்த ஊர்லயே நான் தான் அதிகமா படிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தலைவனம் வந்துருச்சு. ஆனா இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னதான் நான் அதிகமா படிச்சிருந்தாலும் பெரியவங்களை மதிக்கலன்னா நான் படிச்ச படிப்புக்கு அர்த்தமே இல்லைன்னு. அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை பார்த்தான். அண்ட் அதுக்கப்புறம் யாரையுமே அவன் மரியாதை இல்லாம நடத்தினதே கிடையாது. இதையேதான் திருவள்ளுவரும் அவரோட ஒரு குரல்ல சொல்லியிருக்காரு. கற்றதனால் ஆய பையனன்குள் வாளறிவன் நற்றால் தொழா ஆகியனின். இதுக்கான பொருள் என்ன தெரியுமா? ஒருவன் எவ்வளவுதான் கல்வி கற்றிருந்தாலும் நல்லவங்களை வணங்காம அவங்களுக்கான மரியாதை கொடுக்காம இருந்தா அவன் எவ்வளவு படிச்சிருந்தாலும் அது யூஸே கிடையாது.